أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சூரத்துல் ஹுமஸா அப்படிங்கிற ஒரு சூறாவினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம குர்ஆன் வசன கிராத் பண்ணிட்டு உள்ள أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மக்களை நேருக்கு நேர் இழித்துரைத்து கொண்டும் முதுகுக்கு பின் குறை கூறிக்கொண்டும் திரிகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான். அவன் பொருளை சேகரிக்கின்றான், மேலும் அதனை எண்ணி எண்ணி வைக்கின்றான். அவன் கருதுகின்றான் தன்னுடைய பொருள் தன்னிடம் என்றென்றும் நிலைத்து இருக்கும் என்று. அவ்வாறென்று சிதைத்து சின்னாபின்னமாக்குகின்ற ஓரிடத்தில் அவன் வீசி எறியப்படுவான். மேலும் சிதைத்து சின்னாபின்னமாக்கும் அந்த இடம் எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன? அது அல்லாஹ்வின் நெருப்பு அதி உக்கிரமாக மூட்டப்பட்டிருக்கிறது. இதயங்கள் வரை சென்று பரவுகின்றது. உயரமான தூண்களில் அவர்கள் கட்டப்பட்ட நிலையில் நிச்சயமாக அதனால் அவர்கள் சூழப்பட்டு மூடப்படுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனங்கள் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் பார்த்தோம். எப்படி நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், நம்முடைய எஜமானனுக்கு அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்படணும், அதே போல நம்ம இந்த உலகத்தின் மீது எவ்வளவு தூரம் ஆசை இல்லாம மறுமையை நோக்கி செல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த ஆசை, அந்த செல்வம், எந்த விஷயம்லாம் நம்மளை கெடுக்குதுங்கிறத அல்லாஹ் அடுத்து அப்படி என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட இங்க சொல்றாங்க. சோ இந்த சூறால பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னா புறம்பேசி திரிதல், சரிங்களா? புறம் பேசுதல் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸ்லாண்டர்ன்னு சொல்லுவாங்க, அவதூறு பேசுறது, சரிங்களா? இன்னொன்னு மாக்கர், அது கேலி செய்யறவங்க, இது எல்லாத்தையுமே குறிக்கிறதா ஹுமஸ, சரிங்களா? வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸ, குறை சொல்லி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இன்று அதிகமாக நடக்கக்கூடிய சர்வசாதாரணமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் எவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம கிட்ட கொண்டு விட்டு அது நம்மை எந்த இடத்திற்கு இட்டு செல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வசனம். இது ஒரு மக்கி சூறா, சரிங்களா? இது சூரா கொயாமா அப்படிங்கிற சூறாவுக்கு பிறகு அருளப்பட்ட சூரா ஹுமஸா, சரிங்களா? இதுல கிட்டத்தட்ட 9 வசனங்கள் இருக்கு. 104வது சூறாவினுடைய எண் 104. வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸ. இதுல நிறைய அர்த்தங்கள் வரும், இந்த வேர்ச்சொல்கள் சொல்வேன். சோ இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் எடுத்து பென்சில் எடுத்து வச்சுக்கிடுங்க, குறிச்சு வச்சுக்கிடுங்க, சரிங்களா? வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸ, கேடுதான். அதாவது யாருக்கெல்லாம் கேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் இங்க சொல்றான்னா, யாரெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு புறம் பேசிக்கொண்டு அவதூறு செய்து கொண்டு கேலி செய்து கொண்டு இருக்கிறார்களோ இந்த மனிதர்களுக்கெல்லாம் கேடுதான்.
அதிகமாக பெண்கள் மாத்திரம் இல்ல, ஆண்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த வசனத்துல வந்திருக்குது. புறம் பேசுற ஒரு விஷயம், அது மாத்திரமா குறை சொல்ற ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவம், ரொம்ப சர்வ சாதாரணமா. சில பாவம் எல்லாம் பொய் பேசுறது பெரும்பாவம், இது அது வட்டி வாங்குறது, இதை பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா தினம் நம்மளோட வாயில இல்லாம இருக்கவே கிடையாது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 பேரையாவது பத்தி பேசாம இல்ல அவங்கள பத்தி குறை சொல்லாம நம்ம வாய் நிக்கவே நிக்காது. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய இதயத்துல போடட்டும், நம்மளுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரட்டும். ஓகே, அந்த மனிதன் இப்போ இந்த இடத்துல குறை கூறக்கூடிய அந்த புறம் பேசக்கூடிய அந்த மனிதன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லதி ஜமஅ. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிடுறாங்க, அவன் வந்து குறை கூறி புறம் பேசி திரியக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்தத. அத்தகையவன் செல்வமே சாசுவதம் என எண்ணி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறான். சரிங்களா? அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்தத. யாரு பணத்தை சேகரித்து தொடர்ச்சியாக அதை எண்ணிக்கொண்டே இருக்கிறான். சரிங்களா? இப்ப இந்த முதல் 2 வசனம். இப்ப முதல் வசனத்துக்கு வாங்க. வைலுன், வைலுல் அப்படின்னு வந்திருக்குல்ல, அந்த வைலுன் அப்படிங்கிறது என்னன்னா தண்டனை. யாருக்கு? லிகுல்லி, யாருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும், அவன் நம்பிக்கையாளராக இருந்தாலும் சரி, அதாவது அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு காஃபிராக இருந்தாலும் சரி, அவன் வந்து ஒரு புறம் பேசுறான், இல்ல அவன் வந்து ஒரு வந்து அவதூறு பேசுறான், இல்ல வந்து குறை சொல்றான் அப்படின்னா அவனுக்கு கேடு. அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல 2 விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த முதல் வசனத்துல 2 விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னது? ஹுமஸ, இன்னொன்னு லுமஸ. சரிங்களா? ஹுமஸ அப்படிங்கறத வந்து என்ன, லுமஸ அப்படிங்கிறது என்ன? இப்ப இது எப்படி சொல்லலாம்? ஹம்ஸ், லம்ஸ். ஹுமஸ அப்படிங்கிறது ஹம்ஸ், லுமஸ அப்படிங்கிறது லம்ஸ். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு வருவோம். ஹுமஸ. இந்த ஹுமஸ, ஹமஸ, இந்த ஹமஸ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கூர்மையான ஒரு பொருளை வைத்து ஒருத்தவங்கள குத்துறது. இப்ப பின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பின்னை வச்சு நீங்க ஒருத்தவங்களை வந்து போக் பண்றீங்க, குத்துறீங்க அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹமஸ. சரிங்களா? ஹுமஸ, ஹமஸ. அப்போ ஹமஸ என்பது ஒரு கூர்மையான ஒரு பொருளை வைத்து ஒருவரை குத்துறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மிஹ்மஸ, மிஹ்மஸ அப்படின்னா என்னன்னா, ஒரு விலங்க, ஒரு சாட்டை கூர்மையான, இப்போ சாட்டை மாடு அடிக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அந்த சாட்டையை கொண்டு, அந்த சாட்டை வெறுமனே இல்லாம அதுல கூர்மையான முள்கள் இருக்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா வேகமா வீசுறாங்க அந்த சாட்டைய. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்குது, ரொம்ப கூர்மையாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த கூர்மையான அந்த சாட்டையை கொண்டு அந்த விலங்கை நீங்க அடிக்கும் பொழுது அது என்ன செய்யும்? அந்த மாடு என்ன பண்ணும்? என்ன பண்ணும் சிஸ்டர்ஸ்? வேகமா போகும். வெரி குட். வேகமா ஓடும் இல்லைங்களா? ஒரு விஷயம் வந்து குத்துறப்ப அது ரொம்ப வேகமா ஓடும். இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹமஸாத் ஷயாத்தீன். ஏன் அப்படின்னா, ஷைத்தான் நம்மளுடைய உள்ளத்துல வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போடுறான், ஒரு எண்ணத்தை. சரிங்களா? இப்ப ஒரு ஏதோ ஒரு தப்பு செய்யணும்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து நம்மளோட உள்ளத்துல போடுறான் அப்படின்னா அது குத்தும். அப்ப ஷைத்தான் ஒரு விஷயத்த போடுறான், நம்ம ஒரு தப்பு செய்யறப்ப நம்மளோட மனசு என்ன செய்யும்னா குத்தும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சங்கடமா இருக்கும் நமக்கு, ஐயோ இது நம்ம செய்யணுமா? ஏன்னா அது தப்பு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது குத்த ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்? இது வந்து ஃபர்ஸ்ட் குத்தும் ஒரு தடவை பாவம் செய்யறப்ப, ஐயோ இது நம்ம செய்யணுமா? கண்டிப்பா இந்த பொய் சொல்லணுமா? ஐயோ உங்களை பத்தி குறை சொல்லணுமா? ஐயோ உங்களை பத்தி அவதூறு சொல்லணுமான்னு ஒரு தடவை குத்தும், 2 தடவை குத்தும். தொடர்ச்சியாக அந்த பாவத்தை அந்த குறிப்பிட்ட மனிதன் செய்து கொண்டே போகும் பொழுது என்ன ஆகும்னா அது அவனுக்கு பழகி போய்விடும். அப்புறம் அதுக்கு மேல அவனுக்கு என்ன ஆகுனா அது சாதாரண விஷயமா போயிடும். இன்னைக்கு நிறைய பேரோட செயல்கள் அப்படிதான் இருக்கு. எப்படின்னா ஒரு விஷயத்த வந்து புதுசா பாக்குறவங்க, நல்லா ஓதி தொழுது இபாதத்தோட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னப்பா இப்படி செய்றீங்க அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு ஊறி போயிருப்பாங்க அந்த பாவத்திலே. புரியுதுங்களா? அப்போ ஷைத்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போடுகிறது. ஆரம்பத்தில் அது அவனுக்கு அப்படியே ஒரு என்னென்ன சங்கடத்தை தரக்கூடிய, அப்படியே ஏதோ குத்துது மனசுக்குள்ள. சரிங்களா? அப்படி செய்யக்கூடியதா இருக்குது, ஹமஸாவா இருக்குது. ஆனா
போக போக நாள்ல என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவனுக்கு பழகி போய் விடுகிறது. அப்போ ஒரு மனுஷங்களை பத்தி புறம் பேசுறதும் சரி, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றதும் சரி, ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், அது வந்து ஆரம்பத்துல செய்யறப்போ வந்து இப்படி இருக்குன்னு போக போக அது அவனுக்கு பழகி போய்விட்டு நாளடைவில் தனந்தன செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறி விடுகிறது. சரிங்களா? ஹோமஸ அப்படிங்கிறது என்னன்னா குத்துறது. இப்ப அடுத்தவங்களை போய் நம்ம ஒருத்தவங்களை வந்து என்ன பண்றோம்னா நம்ம வந்து அவதூறு சொல்றோம் அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு பெரிய பாவம். அப்ப அது நம்ம செய்யறப்ப அது குத்துது பாத்தீங்களா, அதுதான் இங்க சொல்றாங்க ஹமஸ அப்படிங்கிறது இந்த அர்த்தம். ஆனா ஹுமஸா என்பது பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களை நம்ம அவதூறு சொல்வது. சரிங்களா? இல்ல புறம் பேசுவது அப்படிங்கிற விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து லம்ஸ். சரிங்களா? லூமஸ. சரிங்களா? ஹம்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப லம்ஸ். லம்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய குறையை ஆராய்வது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அதிகமான மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன பண்றதுன்னா அடுத்தவங்க என்ன செய்யறாங்கிற அந்த கியூரியாசிட்டி, ஆர்வம் இருக்கும். என்னவா இருக்கும், என்ன பேசியிருப்பாங்க, எதனால இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி மூஞ்சி வச்சிருக்காங்க, அப்ப அவங்களோட குறைகள் என்ன, அப்ப இவங்க மேல ஏதோ தப்பு இருக்கும். அடுத்தவர்களை ஆராய்வதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. எல்லாருமே இதுல யாருமே விதிவிலக்குப்பட்டவங்க கிடையவே கிடையாதுங்க. நீங்க பாருங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள அடுத்த குடும்பத்துல அடுத்த மனிதர்கள்கிட்ட என்ன குறை இருக்குதுங்கிறத ஆராய்வதில் மனிதர்கள் ரொம்ப 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 தீவிரமான ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிறாங்க. அப்ப அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாங்க, ஓ இந்த குறை இருக்குதான்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த மனிதனுடைய அந்த குறையை பற்றி பொதுவாக மற்றவர்களிடம் என்ன பண்றாங்க, மேற்கோளிட்டு காட்டுறாங்க, அதை பரப்புறாங்க. இதுதான் லம்ஸ். சரிங்களா? அப்போ வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் நுமஸஹ். ஹுமஸா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது புறம் பேசுறதுலயும் வரும், அவதூறு சொல்றதுலயும் வரும். சரிங்களா? இப்போ ஒருத்தவங்களை அவதூறு பேசுறோம் அப்படின்னா அந்த மனிதர் இல்லாத நேரத்துலதான் சொல்லுவாங்க. பாருங்களேன் அந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணிட்டாலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுவோமான்னு கேட்டா கிடையாது. பின்னாடி போய் அந்த பொண்ணு இல்லாத இடத்துல, இல்ல அந்த பையன் இல்லாத இடத்துல போய் சொல்றது. சோ அப்போ இந்த இடத்துல ஹுமஸஹ் என்பது புறம் பேசுதல் அல்லது அவதூறு, பழி சுமத்துவது. சரிங்களா? அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து அவர்களை காயப்படுத்துமான்னு கேட்டா நிச்சயமாக அவர்களை குத்தும். ஒரு விஷயத்த நம்மளை யாராவது வந்து சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுப்பா, எனக்கு மனசே சரியில்லை, மனசுல என்ன குத்துறது பாத்தீங்களா, ரொம்ப காயப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா, அதுதான். சரிங்களா? அப்போ ஹுமஸ என்பது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுதல், அவதூறு சொல்லுதல், பழி சுமத்துதல். சரிங்களா? அதே சமயத்துல லூமஸ அப்படிங்கிறது அடுத்தவர்களுடைய குறையை தூண்டி துருவி ஆராய்ந்து அதை மற்றவர்களிடம் என்ன பண்றது, அவங்க வெளிசங்கப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்துவது. அவங்களுடைய முகத்துக்கு நேரா சில பேர் அவமானப்படுத்துவாங்க, சில பேர் அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு பின்னாடி போய் அவங்களோட பேரை கெடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பாருங்களேன். இன்னைக்கு நமக்கு ஒருத்தவங்களை வந்து பிடிக்காது, அவர்களுடைய செயல்கள் ஏதோ ஒண்ணு நமக்கு பிடிக்காது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே பிடிக்கல அப்படின்னா அந்த மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிந்தவர்கள் கிட்டயும் போய் அந்த குறிப்பிட்ட மனிதர்களை பத்தி குறை வந்து சொல்லுவோம். அப்போ அந்த குறை சொல்ற மனுஷங்க இன்னொருத்தவங்க ரெண்டு பேரும் அவங்க நல்ல ஒரு ஒரு உறவு உடையவர்களாக இருப்பாங்க. நம்ம கிட்டதான் அப்படி நடந்திருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட பேரை போய் இல்லப்பா அந்த பிள்ளைகிட்ட பேசாதீங்க, அது இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த அந்த மரியாதையை அந்த கண்ணியத்தை என்ன பண்றோம், நமக்கு பிடிக்காத ஒரே காரணத்தினால அதை நம்ம போய் கெடுத்துரும். நிறைய பேர் பண்றோம் இன்னைக்கு நம்ம. நீங்க அது என்ன பண்ணணும்னா, என்கிட்ட அவங்க அப்படி நடந்துகிட்டாங்க, எனக்கு அது செட் ஆகல அப்படின்னா நம்மளோட வச்சுக்கிடணுமே தவிர அடுத்த மனிதர்கள்கிட்டையும் போய் நம்ம சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட பெயரை கெடுக்க கூடாது. நமக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது நம்மளோட தான் இருக்கணுமே தவிர மற்றவங்களோட மனசுல போய் அவங்களோட அந்த கேரக்டரை, அந்த தன்மைகளை திணிக்க கூடாது அப்படிங்கறதான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அப்ப ஹுமஸ என்பது ஒரு மனுஷனை பத்தி பழி சுமத்துவது, அவதூறு சொல்வது, புறம் பேசுவது. சரிங்களா? அதே போல லுமஸா என்பது மற்றவர்களுடைய குறைகளை தூண்டி துருவி ஆராய்ந்து அவர்களை கேவலப்படுத்துவது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹுமஸ அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவாவே மனிதர்களுடைய செயல்கள், அவங்களோட பேச்சு, அவங்க பாக்குற விதம், இல்ல அவங்களுடைய தோற்றம், இல்ல அவங்களுடைய தன்மைகள், இதை குறித்து என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அவங்கள மட்டப்படுத்துறது.
சரிங்களா? ஹூமஸங்கிறது மட்டப்படுத்துறது. இதே இது லுமஸ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய பரம்பரை, இல்ல அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய அந்த எந்த இதுல வந்திருக்காங்க, அவங்களோட கலர் என்ன, இதெல்லாம் பத்தி என்னன்னா கேலி கிண்டல் பண்றது. பாரு இவங்க பரம்பரை பத்தி தெரியாதாக்கும், இவங்க எப்படிப்பட்ட இதுல இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா இவங்க குடும்பமே கருப்பா தான் இருக்கும் எல்லாமே, யாருதான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாழ்த்துவது, மட்டப்படுத்துவதுதான் வந்து லூமஸ. அப்ப ஹூமஸ லூமஸ அப்படிங்கிறதுல 2க்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அடங்குகிறது. இப்ப நான் மற்ற மனிதர்களை நம்ம பார்க்கிற பார்வையிலே சில பேர் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சூறா படிச்சோம். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள செஞ்ச ஒரு சின்ன செயலுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிச்சிருப்பாங்க. அது எந்த சூறா யாருக்காவது தெரியுங்களா? அப்பாஸா சூரா. வெரி அப்பாஸா குட். நல்லா நெற்றி எக்ஸலென்ட். என்ன செயல் செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? ஒரு கண் கண்ணு அது தெரியாதவங்க வந்து கேட்டதுக்கு நெற்றியை மட்டும் சுழிப்பாங்க அப்படி. லைட்டா சுருக்குவாங்க. பாக்குறப்ப பார்வை கொஞ்சம் இப்படி சுருக்கி பார்ப்பாங்க. அவ்வளவுதான். ஃப்ரௌனிங் சொல்லுவாங்க ஆக்சுவலா அது. அது என்னன்னா லைட்டா பார்ப்பாங்க. ரொம்ப பெரிய லெவல்ல இல்ல. அப்போ அந்த விஷயத்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிக்கிறான் அப்படிங்கிறப்போ, மற்ற மனிதர்களுடைய மானத்தை காப்பது என்பது நம் மீதான கடமை. இன்னைக்கு நம்ம எத்தன பேர வந்து குறை சொல்றது மாத்திரம் இல்ல, அவங்கள எவ்வளவு அசிங்கப்படுத்துறோம் தெரியுங்களா? நெறைய பேர் நமக்கே தெரியும். இன்னைக்கு இன்னொரு விஷயம் நான் வந்து ஒரு முந்தா நேத்து நான் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்ப, என்னோட சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. வெளியில பாரேன், இங்க பாரு மாமியார் கொடுமை நடக்குது, ஹஸ்பண்ட் இப்படி நடந்துக்கிறாங்க, அப்படி நடந்துக்கிறான், இப்படி நடந்துக்கிறான். நீங்க எல்லாருமே நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளுடைய குடும்பத்துல ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்திலயுமே நான் சொல்லக்கூடிய குணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒத்திருக்கக்கூடிய நம்ம அம்மாவாவே இருக்கலாம், இல்ல நம்மளுடைய அத்தையா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க பாட்டியா இருக்கலாம். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நாம் சொல்லக்கூடிய குறைகளை கொண்டிருக்கக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா வெளியில இருக்கிறவங்க இப்படி பண்றாங்க, இந்த உலகத்துல அப்படி நடக்குது, இந்த நியூஸ்ல பாருங்க, அந்த நியூஸ்ல பாருங்க நம்ம சொல்றோம். ஆனா நல்லா நீங்க நோட்டமிட்டு பார்த்தீர்கள் என்றால் நம்ம தூரத்துல சொந்தத்திலேயோ இல்ல நெருங்கிய சொந்தத்திலேயோ அந்த மாதிரி குணம் உடையவர்கள் ஒத்தவர்களாக நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறாங்க. சோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அடுத்தவங்ககிட்ட வெளியில போய் குறை தேடுவதற்கு தேவையே இல்ல. ஏன்னா நம்ம கிட்டயே நிறைய குறைகள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க முன்வைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ ஒரு மனிதன் அவனுடைய செயல்களின் காரணத்தினால இன்னும் அடிக்கலாம், கையை வச்சு அடிக்கலாம், இல்ல நம்ம பார்வையால ரொம்ப தரம் தாழ்த்தி பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அவங்கள பார்க்கலாம், இல்ல முறைக்கலாம், இல்ல ஒரு மாதிரி இளக்காரமா வந்து கண்ணாலே நம்ம ஜாடை காட்டலாம், இல்ல அடிக்கலாம், இல்ல வாயால பேசி வந்து காயப்படுத்தலாம். இது எல்லாமே வந்து இந்த ஹியூமஸ லூமஸ என்கின்ற இந்த 2 விஷயங்கள்ல அடங்குகிறது. சரிங்களா? ஒண்ணு நாவால் பண்ணுகிறது, இன்னொன்னு வந்து ஆக்ஷன் கையால பண்றது. புரியுதுங்களா? லம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாவால பண்றது, இல்ல கையாலையும் பண்றது. ஹூமஸ அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா 2மே பண்ணலாம். நீ வாயில மாத்திரம் பேசுறது கிடையாது, கண்ணுல பாக்குறது மாத்திரம் கிடையாது, கையால கூட சில பேர் அடிச்சா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காயம்படுவாங்க. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றானா, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸ. ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான். யார் யாருன்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ்? யார் மற்றவர்களுடைய கண்ணியத்தை குலைக்கிறார்களோ, யார் மற்றவர்களின் குறைகளை தூண்டி துருவி ஆராய்கிறார்களோ, யார் மற்றவர்களின் குறைகளை மேற்கோளிட்டு காட்டுகிறார்களோ, யார் மற்றவர்களை சங்கடப்படுத்துகிறார்களோ, யார் மற்றவர்களை தரம் தாழ்த்தி பார்க்கின்றார்களோ, யார் மற்றவர்களை மட்டப்படுத்துகிறார்களோ, அது முன்னாடியா இருந்தாலும் சரி அல்லது பின்னாடியா இருந்தாலும் சரி, அது வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது நம்மளுடைய செயல்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும். இது ரொம்ப ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு வசனம். நாம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், செஞ்சிட்டு இருக்க விஷயத்த சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களாகிய நம் அனைவருக்கும் நம்ம இந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றது, புறம் பேசுறது அப்படிங்கிற இந்த விஷயத்துல இருந்து செய்யாம நம்மளுடைய நாவையும் நம்மளுடைய உள்ளத்தையும் காக்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சரிங்களா? இது நம்மளே தெரியாம செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம். சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துவா, யா அல்லாஹ் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு காரியங்களும் அடுத்த மனிதர்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தி விடாமல், அவங்களோட மனசு புண்பட்டு விடாமல் நான் இருப்பதற்கு எனக்கு நீ வந்து கிருபை செய்யு. நான் அப்படி செஞ்சுட்டேன், நான் சொல்ற விஷயம் உங்களை காயப்படுத்துதுன்னா அதை உணரக்கூடிய அந்த உள்ளத்தை எனக்கு தருவாயாக. நீங்க நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன்.
அவங்க பேசுறதே எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க முகத்துல சிரிப்பு இருக்காது. ஆனா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வளர்ந்திருக்கேன் அப்படிங்கிற காரணத்தால பேசுறதே பட்டு 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 பட்டுன்னு பேசுவாங்க நிறைய பேர். சில பேர் ரொம்ப பாத்தீங்கன்னா தன்மையா பேசுவாங்க. வாங்க எப்படி இருக்கீங்க மாஷால்லா, பேசுறதே மாஷால்லா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். ரொம்ப அன்பா இருக்காங்கங்க, ரொம்ப அக்கறையா இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஆமா ஆமாப்பா அப்படிதான். அவங்க எல்லாமே குரான் ஓதுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா சொல்லுவாங்க கரெக்ட் தானே, அல்லாஹ் அப்படித்தானே சொல்லியிருக்கான், இதுல என்ன அப்ப அப்படிதான் நடக்கும், இப்படிதான் பண்ணுங்க, ஏன் இதை வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கானா, எல்லாத்திற்கும் அல்லாவை என்ன பண்ண வச்சுட்டு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க, நபிமார்களுக்கு கட்டளை இட்டிருக்காங்க, நபியே ஒரு கொடுங்கோலன் ஃபிரௌன் கிட்டே நீ போய் பேசுறப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க, எப்படி பேசணும் நீங்க, நீங்க வந்து தன்மையாக பேசுங்க. அப்ப கொடுங்கோலன் கிட்டே பேசுறப்போ மனிதர்களாகிய மூமின்கள் கிட்ட மனிதர்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னா தன்மையானவர்களாக இலகுவாக நடந்து ஈஸி கோயிங். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற விஷயம் ரொம்ப தன்மை ஈஸி கோயிங்கா இருக்கணும். அவங்கள பார்த்தாலே ரொம்ப அப்படியே கரடு முரடா இருக்க கூடாது. சாஃப்டா வாங்க மாஷாஅல்லாஹ், அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்கள குத்தக்கூடாது. குத்தி குத்தி பேசுவாங்க சில பேர் பேசுறதே. இது எங்க வீட்ல எல்லாம் தெரியாதாப்பா, இதெல்லாம் எங்களுக்கு என்ன பெருசா, நாங்கெல்லாம் இதெல்லாம் அந்த மாதிரி, ஐயோ என்னடா இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சங்கடத்தை அடுத்தவர்களுக்கு அது தரக்கூடாது. நாம் பேசக்கூடிய வார்த்தை எந்த இடத்தில் எந்த விஷயத்த புரிஞ்சு பொருள் அறிந்து பேசணும். ஒரு விதவி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல போயிட்டு அங்க உட்காந்துட்டு, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க, அவங்க கவலையில இருக்கக்கூடியவங்ககிட்ட போயிட்டு உட்காந்துட்டு, எங்க ஹஸ்பண்ட்லாம் என்னை மாஷால்லா மாசம் மாசம் எங்கேயாவது எனக்கு இங்க கூட்டிட்டு போயிருவாரு, எங்கேயாவது எனக்கு வந்து ஜுவல்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா அது அவங்க மனசு எவ்வளவு காயப்படுத்தும். ஒருத்தவங்கள்ட்ட குழந்தை இல்லாதவங்கள்ட்ட போய் மஷாலா என் பையன் வந்து அப்பா படிச்சானா இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சோ எந்த இடத்தில் எந்த விஷயத்த பேசணும். பணம் இல்லாத ஒருத்தவங்ககிட்ட, வசதி இல்லாமகிட்ட போயிட்டு நான் வந்து எடுத்தேன்னா 10,000 ரூபாய் குறைஞ்சு ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் மஷாலா அப்படின்னு சொல்லி பெருமை பேசக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இது எதுக்கு சொல்றேன்னா, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் அடுத்தவங்களும் அதை காயப்படுத்திடக்கூடாது. இதுக்கெல்லாம் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா ஹம்பிள், தன்மையாக தன்னை தன்னடக்கம் உள்ளவளாக பணிந்தவளாக ஆக்கி கொள்ளணுங்கிறது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னை மிகவும் தாழ்மையா தாழ்த்தி கொள்ளக்கூடியவன்னு விரும்புறான். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவுடையவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மாமேதையாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க முன்னாடி நீ பணிவோடு அடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு செல்வான். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. கொஞ்சம் லைட்டா வந்தோடனே அவங்க நடையில ஒரு மிடுக்கு இருக்கும், பேச்சுல ஒரு மிடுக்கு இருக்கும், பார்வையில ஒரு மிடுக்கு இருக்கும். அல்லாஹ் அதை போன்ற விஷயங்களிலிருந்து நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாக. என்னைக்குமே நம்ம பணிவுள்ளவர்களாக, தாழ்ந்தவர்களாக, அடக்கம் உள்ளவர்களாக இருப்பதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பணிவுள்ளவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயரத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவனாகவும் இருக்கிறாங்கிறத நம்ம உணர்ந்தவர்களாக, என்றென்றும் எந்த ஒரு மனிதர்களுடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய நொறுக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசாம இருக்கணுங்கிறதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்துல இருந்து நம்ம படித்து படிப்பினை பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸஹ். அப்படிப்பட்ட அந்த கேடு விளைவிக்கக்கூடிய அந்த விஷயங்களை, அந்த காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றான். அல்லாஹ் கேடுதான் ஒரு மனுஷங்கிட்ட சொல்லிட்டானா அந்த மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் தப்பிப்பானான்னு கேட்டா முடியவே முடியாது இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட அந்த மனிதன் யார் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இந்த 2ஆம் வசனத்துல சொல்றான். அந்த மனுஷன் யாரு? அந்த கேடு விளைவிக்கக்கூடிய, அந்த புறம் பேசக்கூடிய, அந்த குறை கூறி திரியக்கூடிய அந்த மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்தத. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எவன் ஒருவன் செல்வத்தை சேகரிக்கின்றானோ, இப்ப எல்லாரும் தான் செல்வத்தை சேர்க்கிறோம், சம்பாரிச்சு பேங்க்ல போடுறோம், வீடு கட்டுறோம், நகை வாங்குறோம், எல்லாருமே வாப்பா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த பேராசை உள்ள மனிதனே அல்லாஹ் இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு சொல்லுகிறான். ஹி சோ கிரீடி. அவன் வந்து என்ன, அவன் மிகவும் பேராசை கொண்டவனாக அந்த பணத்தை சேர்க்கிறான். மேலும் மேலும் வேணும் வேணும் வேணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூறால படிக்கும் பொழுது ஒரு விஷயத்த பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆதவனுடைய மக்கள் ஒரு பள்ளத்தாக்கு அளவிற்கு அவர்களுக்கு நம்ம ஒரு நகையை வந்து கொடுத்தாலும், தங்கத்தை கொடுத்தாலும் எனக்கு இன்னொன்னும் அது போல வேணும்னு சொல்லி அவன் கேட்டுட்டே இருப்பான். அவன் மண்ணறையை சென்று அடையும் வரை அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஆசை என்பது அவனை விட்டு போகாது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த இடத்துல என்ன பண்றான்? அறிவுரை கொடுத்துட்டே இருக்கான். இங்க பாரு,
இந்த மாதிரி எல்லாம் இருந்தா இப்ப போவ இங்க போவ. இப்ப எல்லாமே நமக்கு சொல்லி இப்படி இருக்கவும் போவான். பட் ஆனா அதுல இருந்து நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அல்லதி ஜமஅ மாலவ், யார் ஒருவன் தன்னுடைய அந்த செல்வத்தை என்ன பண்றான், பேராசை கொண்டு இப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கான். வஅத்தத, தொடர்ச்சியாக. அத்தத அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்தத. அத்தத அப்படிங்கிறது யுஅத்திது தஅதீத் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அத்தத யுஅத்திது தஅதீத். தஅதீத் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த எண்ணிக்கொண்டே இருப்பது தொடர்ச்சியாக. அப்படி சேகரித்து பதுக்குவது, எண்ணுவது தொடர்ச்சியாக. திரும்ப 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 திரும்ப. இப்ப நம்ம பணத்தை எண்ணிட்டே இருக்கோமான்னு கேட்டா கிடையாது. இப்ப என்ன பண்றோம், நம்ம பேங்க்ல செக் பண்றோம். மெசேஜ் வந்திருக்கா, மெயில்ல போய் செக் பண்றது, எவ்வளவு இருக்கு அக்கௌண்ட், இதுக்கு எவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு ஏறி இருக்கா, அடுத்த மாசம் இது பண்ணணும், அப்ப இதுக்கு இந்த இது பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸா தொடர்ச்சியாக அவன் பேங்க்ல போட்டு வச்சிருக்க பணத்தை, சில பேர் பர்ஸ்ல வச்சிருக்குது, சில பேர் வந்து அவன் லாக்கெட்ல வச்சிருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா செக் பண்றான் தொடர்ச்சியாக. எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கு, 10 லட்சம் தான் இருக்கா, 10 இன்னும் 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 இது வேணும் இது வேணும். அப்போ இப்ப சேர்க்கறது தப்பா, அப்ப நான் வச்சிருக்கக்கூடிய பணத்தை எண்ணுவது தப்பா அப்படின்னு கேட்டா அதற்கு வித்தியாசப்படுத்தி சொல்றாங்க. அதாவது 2 விஷயம். முதல்ல தன்னுடைய கவனம் முழுவதும் அந்த பணத்தை சேர்ப்பதில் மட்டும்தான் இருக்கிறது. அதனால அவன் எண்ணிட்டே இருக்கான். அதுதான் தன்னோட குறிக்கோளா அவன் என்றான். ஃபர்ஸ்ட் விஷயம். காலைல எந்திரிச்சா என்றான், நைட்டு போனா என்றான், சேர்ந்துருச்சா 1 வருஷம் ஆச்சு 2 வருஷம், இதுல இதுதான் தன்னுடைய குறிக்கோளாக வச்சிருக்கான். அத என்ன சொல்றாங்கன்னா, எண்ணுவது தவறு கிடையாது, சேர்ப்பது தவறு கிடையாது. ஆனா அந்த பணத்தின் மீது அளவு கடந்த மோகத்தை வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால திரும்ப திரும்ப எண்றான். அது குறைந்து விடக்கூடாது என்கின்ற காரணத்தினால திரும்ப திரும்ப எண்றான். அப்போ அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்தத. அப்ப இப்படின்னா நீ பணத்தை எண்ணவே கூடாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்படிங்கிறது அந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையினால் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வதை விட்டும் அதை நம்மை தடுத்து விடுவதாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப நம்ம கிட்ட பணம் இருக்கு, அது இன்னைக்கு என்னடாதான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு வயல்ல இருந்து இவ்வளவு மூட்டை நெல் வந்திருக்கு, இது வந்திருக்கு, இப்ப இதுக்கு என்ன அவ்வளவு பணம், ஏன் இதை தூக்கி அப்படின்னு எண்ணக்கூடாதான்னு கிடையாது. அப்படி கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கா, இப்ப எனக்கு இதுல வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த லாபத்தை வச்சுட்டா ஓகே அப்படின்னு சொல்லி உள்ள போய் பதுக்கிறது கிடையாது. ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கான் பரக்கத்து, இதுல நான் 4 ஏழைங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சதக்கா பண்றேன், இல்ல நான் இந்த எனக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை நான் கரெக்டா பண்றேனா. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹக் ஆஃப் அல்லாஹ், அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரைட்ஸ், அல்லாஹ் வந்து நமக்கு இந்த கொடுக்குறான் அந்த பரக்கத்துனா அவனோட ரைட்ஸ் என்ன, அவனுடைய உரிமைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜக்காத். அது அவனோட ஜக்காத் என்பது அவனோட பணம், அதை கொடுக்குறோமா? இல்ல அந்த மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரைட்ஸ், ஏழை எளியவங்களுக்கு பார்த்து உதவக்கூடிய சதக்காவோ இல்ல ஜக்காத்தோ கொடுக்குறோமா கொடுக்குறோமா அப்படிங்கறதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. சரிங்களா? அப்போ பணத்தை எண்ணுவது தவறு கிடையாது, சேர்ப்பது தவறு கிடையாது. ஆனால் அதை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டுகின்ற எண்ணம், பேராசை இல்லாம அதை கொடுக்க வேண்டிய அந்த ஹக், அந்த நியாயமான அந்த அல்லாஹ்வினுடைய பாதையில செலவழிக்கணும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அத்தத அப்படிங்கிறதுக்கு சிலர் என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, உத்த. உத்த அப்படின்னா என்னன்னா, எதிர்காலத்திற்காக நம்ம ஒரு விஷயத்த தயார் செய்வது. இப்ப நமக்கு எதிர்காலத்துக்கு நான் வந்து இப்ப ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பணம் சேர்க்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த உத்த, ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஃபியூச்சர். அப்போ எதிர்காலத்திற்கு தேவையான தயாரிப்புகளை செய்வது என்பது அத்தத. நம்ம எங்க பார்த்தோம் மேல, அத்தத யுஅத்திது தஅதீத், அது என்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு அர்த்தம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, உத்த. உத்த என்பது எதிர்காலத்திற்கான சேகரிப்பு. சரிங்களா? அப்போ அந்த எதிர்காலத்திற்கான சேமிப்பு என்னங்கிறப்போ அது நம்ம கிட்ட பணத்தை சேர்த்து சேர்த்து எண்ணி இது பண்ணாதான் முடியும். அப்ப இது தவறு கிடையாது. ஆனால் அல்லாவிற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்னவோ, அல்லாவினுடைய பணங்கிறது என்ன, ஜக்காத். அதே போல மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டியது சதக்கா. ஏழைகளுக்கு நம்ம நிறைய வச்சு கொடுக்காம இருக்கிறதுங்கிறது தவறு. அப்போ அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்தத. இன்னொரு விஷயம், நான் வந்து ரொம்ப பிரமிப்படைஞ்சிருக்கேன். அல்லாஹ் வந்து சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வசனங்கள் குர்ஆன்ல பேசுறப்போ, நீங்க வந்து நம்மளுடைய ஒரு துர்மரணமாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு விபத்து, ஆபத்து எதுவாக இருந்தாலும், ஒரு மனிதருக்கு நீங்கள் சதக்கா கொடுப்பதன் மூலமாக அது உங்களை காப்பாத்துது. ஏதோ ஒரு நல்ல காரியம் ஏதோ ஒண்ணு செய்ய போனப்ப சதக்கா கொடுத்துட்டு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சதக்கா 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 நான் நிறைய கேள்விப்பட்டேன். அது என்ன அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு
எல்லாம் வந்து ஒரு துர்மரணத்தை கூட இது பண்ற அளவுக்கு தடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சதக்கா வந்து பண்றதுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறப்போ, மனுஷன் வந்து அதிகமாக மோகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆசை வந்து பணத்தின் மேல இருக்கக்கூடிய ஆசை தானா. இந்த உலகத்திலேயே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்களுக்கு அதிகமாக சோதனையா இருக்கிறது பாத்தீங்கன்னா பணம். இந்த பணத்தை வச்சுதான் எல்லாமே இருக்கு. அப்போ சாதாரணமா நம்ம பணம்னு சொல்றோம். ஆனா, அந்த பணம் கோடி கோடியாக கொட்டி இருந்தாலும் அடுத்த மனிதர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய மனம் என்பது வெகு சிலருக்கு அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் வருமாம். நெறைய பெரிய பணக்காரனா இருப்பான். யாரோ ஒருத்தன் வந்து யாரோ வீட்ல வந்து கேட்கிறப்ப உதவி கேட்கிறப்ப ரூ. 5 தான் குடுப்பான். ரூ. 10 தான் குடுப்பான். அவன் நெனைச்சானா ரூ. 100 கூட குடுக்கலாம். எப்ப பார்த்தாலும் வந்துட்டே தான் இருக்கான். வாரம் வாரம் வந்துருவாரு கரெக்ட்டா. அவருக்கு என்ன ரூ. 5 பத்தாதா? அப்படின்னு சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்ம இதுலருந்து காப்பாத்துட்டோம். நம்ம கிட்ட ஒரு கோடீஸ்வரராக அல்லது ஒரு லட்சாதிபதியாக இல்ல ஒரு ஆயிரக்கணக்குல வச்சிருக்கவங்களாவே இருக்கட்டும். அந்த விஷயத்த வச்சு நம்ம வச்சிருக்கக்கூடிய வீடு எல்லாத்தையும் கணக்கு பார்க்காம நம்ம போடுறப்ப என்ன பண்ணோம்? போதும் அவ்வளவு போதும். நம்ம லிமிட் பண்றதுக்கு நமக்கு என்னங்க இருக்கு? என்னைக்கோ ஒருத்தவங்கள நம்ம பார்க்கிறோம். ஒரு யாராவது ஒருத்தவங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு பரக்கத்து குடுத்துருக்கான்ப்பா. கஷ்டப்படுறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ரூ. 50 ரூ. 100 எடுத்து கூட குடுத்துருவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் யாரையோ பார்க்குறோம். ரொம்ப முடியாம இருக்காங்க வயசானவங்க. போயிட்டு போறாங்க. அப்படிங்கிற அந்த மனசு நம்மகிட்ட வரவே வராது. அப்போ அததான் சொல்றான். இந்த பணத்த வச்சு தான் நமக்கு ட்ரையலே நமக்கு சோதனையே அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட பணத்த அந்த மனுஷன் அதிகமாக மோகம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பணத்த எடுத்து அவன் ஒருத்தவங்களுக்கு மனதார குடுக்கும் பொழுது, அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விபத்தை, ஒரு துர்மரணத்தை கூட தடுக்கக்கூடிய ஒரு இத வந்து குடுக்குறான். அது ரொம்ப பெரிய விஷயங்க. அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுல அளந்து கொடுக்காம, அப்படி மனசார குடுக்குறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்குமே அது வராது. நெறைய பேர நான் பார்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சொற்ப மக்கள் தான். எனக்கு தெரிந்த மனிதர்களே நெறைய பேரு, எவ்ளோ வசதியானவர்கள பார்த்திருக்கேன். ஆனாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து அல்லாஹ் நான் அப்பலாம் பார்த்துக்கிறது, கவனிக்கிறது எல்லாமே, அல்லாஹ் என்னை இதை போன்ற நிலையிலிருந்து என்ன காப்பாத்தட்டும்டா அல்லாஹ். நெறைய பேர் கூட கேட்பாங்க. எதுக்குப்பா அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு போய் செய்றீங்க? அவங்க இருக்கிறவங்கங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அவங்க பார்வையில அவங்க நல்லா இருந்துட்டாலே அவங்க இருக்கிறவங்க. ஆக்சுவலா அவங்க சாப்பிடுறதுக்கு வீடு அந்த மாரி இருந்துட்டாலே அவங்களுக்கெல்லாம் ஏன் குடுக்குறீங்க? நம்மளோட கண்ணோட்டத்துல என்னன்னா, கஷ்டப்படுறவங்கன்னா ரொம்ப அப்படியே கிழிஞ்சு சட்டையெல்லாம் கிழிஞ்சு சாப்பிட கூட இல்லாம இருக்கவங்க தான் கஷ்டம். அல்லாஹ் சொல்ற ஜக்காத்து குடுக்கறதே நம்ம எப்படி குடுக்கணும்னு தெரியுங்களா? ஜக்காத்து நம்ம இன்னைக்கு எப்படி குடுக்குறோம்? இன்னைக்கு ஒரு ரூ. 1,00,000 வருது. நம்ம எல்லா சொத்தையும் கணக்கு போட்டு வந்தோம்னா, இதெல்லாம் வந்து ஒரு ரூ. 1,00,000 வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு 5,000, இவங்களுக்கு 10,000, இந்த அவங்களுக்கு 2,000. போதும் போதும் அந்த மாரிலாம் குடுத்தா அதெல்லாம் ரொம்ப பேசும். இதுக்கு 2,000, 7,000 அவ்வளவுதான் குடுப்போம். ஆனா ஜக்காத் என்பது எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஷேக் காசிம் அல் ஹக்கீம் அவர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஜக்காத் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வை மேம்படுத்தணுமா. நீ இப்ப ஒரு தடவை ஒரு ஜக்காத்த குடுக்குறேன்னா, அது மொத்தமா போய் ஒரு மனுஷங்கிட்ட தான் குடுக்கணுமா. அடுத்த வருஷம் அந்த மனிதன் குறிப்பிட்ட மனிதன் ஜக்காத் கொடுப்பதற்கு தயாராகிற அளவுக்கு அவங்கள ரெடி பண்ணணுமா. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை, எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ரூ. 1,00,000 கொண்டு போய் குடுப்பாங்கங்க. அவ்வளவுதான். அவருக்கெல்லாம் ரொம்ப இதாயிரும். சரி வராது அதெல்லாம். சும்மா குடுங்க ரூ. 2,000 குடுங்க போதும் அப்படின்னு சொல்ற அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் நம்ம அதுல இருந்து காப்பாத்திட்டோம். ஜக்காத் என்பது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க போடக்கூடிய கணக்குல அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இது உயர்த்தி, அடுத்த வருஷம் அவங்க ஜக்காத்து குடுப்பதற்கு தயாராகக்கூடிய அளவுக்கு தான் குடுக்கணுமா. முழுசா தான் குடுக்கணுமா. உடைச்சு குடுக்கவே கூடாதாம். 2, 10, 5 இப்படிலாம் குடுக்க உங்ககிட்ட முழுசா ஒரு தொகை இருக்கா? பாருங்க தேடுங்க ஒரு ஆள. யார் இந்த முஸ்லிம் மனிதர்? உங்களுக்கு வீடு சரியில்லையா? ஓகே. இந்த வாழ்வாதாரத்தை எப்படி இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த வசனத்துக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயங்கள் நான் எது சொல்றேன்னா, இந்த பணத்த வச்சுதான் மனுஷன வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான சோதனையில ஆட்படுத்துறான். அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை வைத்து நம்ம தோத்துறக்கூடாது அந்த மறுமைக்காக. எவ்வளோ விஷயத்துல மத்த விஷயத்துலலாம் பார்த்து பார்த்து செய்றோம். தொழணும், ஓதணும், நன்மை செய்யணும், பார்த்து பேசணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த பணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பேராசை அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? காமிச்சு நம்ம மத்த நன்மைகள் எல்லாம் அழிச்சு விடக்கூடிய அளவுக்கு ஆயிரக்கூடாது. சோ முடிந்த வரைக்கும் இந்த பணத்தை கொண்டு நம்மளே குறைத்து மதிப்பிடாமல் அல்லாஹ்வினுடைய உரிமையை நம்ம என்ன பண்ணணும்? மனிதர்களுடைய உரிமையை கொடுக்க வேண்டியத குடுத்து, மறுமைக்கான அந்த நன்மையை நம்ம சேர்த்து விடணும் அப்படிங்கிற விஷயத்த இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்கள் ஊடாக நாம தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதஹ். நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் நித்தியனாக என்றென்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான். அவன் நினைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு எல்லாருமே பாருங்க, பணம் வச்சிருக்கவங்களை நீங்க பாருங்களேன். அவங்ககிட்ட தான் வந்து அந்த ஆணவ பேச்சு இருக்கும். அவங்ககிட்ட தான் அதிகமா அடுத்தவன குறை சொல்லுவான். ஏன் அப்படிங்கிற காரணத்த நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்துல நம்ம பார்ப்போம். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதஹ். அவன் நினைச்சிட்டு இருக்கான். தன்னுடைய இந்த செல்வம் என்பது தன்னை என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய இம்மார்டல், அழிவே கிடையாது.
அழிவே கிடையாதுன்னா அவன் செத்து போக மாட்டானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. இப்போ அஹ்லத அஹ்லத அப்படின்னா என்னன்னா யுஹ்லிது இஹ்லாத், அஹ்லத யுஹ்லிது இஹ்லாத். இந்த இஹ்லாத் இதுனா ஹாலித் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஹாலித் ஹாலித் அப்படின்னா என்னன்னா அழிவே இல்லாம, இட்டர்னிட்டி, இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து அழிவே கிடையாது. இப்போ ஒரு மனுஷன் வந்து நிறைய செல்வம் வச்சிருக்கான் அப்படின்னா எப்படி அவனுக்கு அழிவு வராது அப்படின்னா, அந்த மனுஷன் இறந்த பிறகும் ஓ இந்த இவர் இவ்வளவு பணம் வச்சிருந்தாரு அவரா, அவர் பெரிய பணக்காரர்ப்பா, அவர் ரொம்ப நிறைய பணம் வச்சிருந்தாரு, இருக்கிறதுல அவர் மாதிரி பணக்காரங்க யாருமே கிடையாது. இப்போ மனிதர்கள் அவர் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு அந்த மனிதரை மறக்காமல் நினைவு கொண்டே இருப்பாங்க, நினைவுபடுத்திட்டே இருப்பாங்க தெரியுங்களா. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு நீங்க நிறைய வீட்டுல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் கூட நடந்தது. அது ஆக்சுவலா ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம். எனக்கு தெரிந்த ஒரு நெருங்கிய உறவினர் ஒருத்தவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நான் முன் வைத்தே ஆக வேண்டும். அப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கப்போ வந்து அவங்க வீட்டுல ஒருத்தவங்க பார்த்துட்டு கேக்குறப்ப எல்லாம் பிடிச்சிருச்சு. அப்ப அவங்க கேட்டாங்களா உங்க வீட்டு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா இந்த வழக்கம் என்பது எங்க ஊர்ல கிடையாது. அப்போ நான் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. வீட்டு பேர் என்னன்னு கேட்டா வீட்டுக்கெல்லாம் பேர் கிடையாது. அப்படிங்கிறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து பரம்பரை பணக்காரவங்க, எங்க வீட்டோட பேர் வந்து இது. நீங்க வந்து இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க, அது ஹலாலான தொழில் தான் சரிங்களா. இந்த மாதிரி தொழில் செய்து கொண்டிருந்த நீங்க பரம்பரை பணக்காரராக எங்ககிட்ட நீங்க வந்து மாப்பிள்ளை எடுக்கணுங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்டது எனக்கு ரொம்ப காயப்படுத்துச்சு. ஆக்சுவலா அவங்க இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. இப்ப இந்த பரம்பரை பணக்காரவங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, பேர் இருக்குன்னு சொல்றாங்களா, அவங்க வந்து இப்ப பணக்காரவங்க இல்ல. பணம் இல்லாமல் நொடிந்து போய்விட்டார்கள். மேபி அல்லாஹ் அவங்களுடைய பெருமையின் காரணத்தினால கூட அவங்களை அந்த மாதிரி ஆக்கியிருக்கலாம். ஆனா அந்த சொல்லி அந்த விஷயம் அந்த பெண்ணை எவ்வளவு காயப்படுத்தியது தெரியுமா. இந்த மாதிரி பேர் கேட்கறாங்க. அது என்ன ஒரு வழக்கம் அப்படின்னா பரம்பரையா அவங்க வந்து இருந்து வந்ததுனால அந்த ஒரு பேரு. அததான் இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க. அது வந்து ஒரு வழக்கம், அது ஒரு கேவலமான ஒரு வழக்கம். அல்லாஹ் அதுல இருந்து நம்மை காப்பாற்றுவானாங்க. இந்த வீட்டுக்குன்னு ஒரு பேர், அந்த வீட்டுக்குன்னு ஒரு பேர். அப்போ எனக்கு அது ரொம்ப மனசு எனக்கு பாதிச்சுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை எல்லாரையும் படைச்சு எல்லாரும் சரிசமம், யாரும் உயர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது, ஜாதி கிடையாது. எல்லா மனிதனும் அவனவன் என்ன நன்மை செய்திருக்கிறானோ அவன் அதுலதான் உயர்ந்தவன். யார் இறைவனுக்கு பயந்து நடக்கிறானோ அவன் தான் உயர்ந்தவன் சொல்லியிருக்க அல்லாஹ்வினுடைய வாக்கை மீறி இந்த மனிதர்கள் போலித்தனமான ஒரு பெயர்களை உருவாக்கி கொண்டு பணத்தை அதிகமாக சேர்த்து கொண்டு அதுல ஒரு பேரை சேர்த்து கொண்டு அதை வைத்து மனிதர்களை மட்டப்படுத்தி இந்த ஒரு விஷயம் பாருங்க. அப்போ இந்த இந்த ஒரு சம்பவம் நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த சம்பவத்துல வீட்டோட பேர் கேட்டாங்க. இல்லைன்னு போகாம அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல மட்டப்படுத்துறாங்க. அப்போ அந்த மனிதன் யாருன்னா அந்த மனிதன் இந்த மனிதன் தான். இப்ப யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத, அவங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தினால நீ அந்த பணம் இல்லாம போனா கூட இந்த பணத்தை வைத்து என்னுடைய பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் நினைக்கிறான் பாத்தீங்களா. அத மாதிரியான ஒரு முட்டாள்காரன் யாருமே கிடையாது. அப்போ இந்த பணத்தை வச்சு என் பேர் எனக்கு தெரியணும், என் வீட்டோட பேர் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிற இந்த மாதிரியான செயல்களில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க. மனுஷங்க என்னங்க சொல்றது, அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி இந்த பேரு நமக்கு வேணும், இந்த பணத்தினால எனக்கு இந்த பேர் வேணுங்கிற அந்த விஷயத்துல இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. இதே போன்ற இந்த கேவலமான கேடுகட்ட செயல்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்மளே இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க இருக்கோம். நம்ம இல்லைங்க நான் அப்படிலாம் பாக்குறது இல்லை அப்படின்னாலும் இன்னைக்கு நம்ம பாக்குறதே நமக்கு தகுதிக்கு நிகரானவர்களை தான் நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். இன்னைக்கு தீன் இருக்கா அப்படின்னு பாக்குறோமா, இன்னைக்கு வந்து அந்த குடும்பம் நல்ல குடும்பமா, நல்ல அமைதியானவர்களாக இபாதத்தானவர்களாக அப்படின்னு பாக்குறோமா, இல்ல பணம் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கா, அவங்க வீட்டுல பேர் இருக்கா, இல்ல அவங்க இப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனாலும் நம்ம படிக்கிறோம் நிறைய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பெண்ணை தேடுங்க, இந்த மாதிரி ஆணை தேடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம நம்மளுடைய சொந்த எண்ணமுடைய வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை போன்ற இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களில் இருந்தும் நம்மை காப்பாற்றி மறுமைக்காக வெல்லக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் படைத்தவர்களாக நம்மளை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. சோ என்ன பண்றான், அந்த பேர் வந்து எனக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இது நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அஹ்லதா அப்படிங்கிறதுக்கு முதல்ல என்ன பார்த்தோம், ஹாலித் ஹுலூத். அவன் வந்து இந்த பணத்தினால எனக்கு என்னோட பெயர் வந்து என்றென்றும் நிலைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் ஃபர்ஸ்ட். ஆனா சீக்கிரமே அவன் வந்து எப்படி மறக்கடிக்கப்படுவான், எப்படி ஒரு இன்னைக்கு ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், நாளைக்கே அவன் பணக்காரன் இல்லாம அவனை விட இன்னொருத்த பணக்காரன் ஆயிடுறான், அவனை விட 2 வீடு சேர்த்து கட்டிட்டா இவனை மறந்துடுவாங்க. அப்ப அவன் நினைச்சிட்டு இருக்கான் இந்த பேருனால எனக்கு வந்து பணத்தினால என் பேர் இருக்குன்னு. அந்த பேரும் நிலைக்காது.
அவன் இன்னைக்கு கீழே போயிட்டு அடுத்த ஆள் வேலை வந்துட்டாங்கன்னா அவனோட பேர் தான் மேல போகும். சோ அவனும் மறக்கடிக்கப்படுவான். இந்த பணத்தினால உனக்கு எந்த ஒரு புகழோ பேரோ அது நிலைத்திருக்காது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இரண்டாவது அஹ்லதா அப்படிங்கிறது என்னன்னா, தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து இந்த பணம் நமக்கு எல்லாத்துக்குமே தீர்வாக இருக்கும் என்பது ஒரு மனிதனுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு மனுஷன்ட்ட பணம் இல்லைன்னா தான் பாதுகாப்பு இல்லாதவனை போன்று உணரக்கூடியவனாக இருக்கிறான். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பாதுகாப்பு என்பது அல்லாவிடத்திலிருந்து மட்டும்தான் மனிதனுக்கு கிடைக்கிறது தவிர அவன் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு அல்ல. சோ எந்த ஒரு மனிதன் தான் பணக்காரனா இருக்கேன், எனக்கு இது ஒரு ஆயுதமாக கேடயமாக மற்ற மனிதர்கள் என்னை மதிக்கக்கூடிய என் பெயர் நிலைத்திருக்கக்கூடிய இந்த நிலைமை என்கிட்ட மாறாதுன்னு நினைக்கிறானோ அவனுக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்டையடி கொடுக்கிற மாதிரி சொல்றான். நீ வைத்திருக்கக்கூடிய பணத்தை விட பாதுகாப்பு என்பது என்னிடமிருந்தே அல்லாஹ்வாகிய என்னிடமிருந்தே உமக்கு வருகிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுறான். யஹ்ஸபு அன்னமா லஹு அஹ்லத. அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வைலுன் முதல் வசனத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கேடு உண்டாவதாக. வைலுன் இப்ப யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த முதல் வசனத்துல இருக்கக்கூடிய தொடர்ச்சி என்ன? ஹுமஸ லுமஸ. அடுத்த வசனத்துல அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்தத. ஃபர்ஸ்ட் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவனை கேவலப்படுத்துறது, புறம் பேசுறது, அதுக்கப்புறம் அவதூறு சொல்றதை பத்தி தான் பார்த்தோம். ரெண்டாவது வசனம் யாரு பணத்தை சேர்க்கிறானோ அப்படிங்கிறது அப்படி மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் என்ன சொல்ல வரானா, எவனிடம் அதிகமான பணம் இருக்கிறானோ அவனுக்கு அதிகப்படியான ஆணவமும் பெருமையும் அவனிடம் விடுகிறது. ஒரு மனுஷங்கிட்ட ஆணவம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் மற்ற மனிதர்களை மிகவும் தாழ்ந்தவனாக, மரியாதை குறைத்தவனாக அவன் நினைக்கிறான். ஓ என்கிட்ட பணம் இருக்கு, நான் யார வேணா மரியாதை கொடுக்கணும்னா கொடுக்கலாம், யார வேணா நான் மதிக்காம கேவலப்படுத்தலாமோ பண்ணலாம். அவன் மரியாதை சில பேரை ரொம்ப கண்ணியப்படுத்தலாம், இல்ல சில பேரை கேவலப்படுத்தலாம், இல்ல சில பேரை நான் நகைச்சுவையா பண்ணலாம், சில பேர் கேலி செய்யலாம், சில பேரை பத்தி புறம் பேசலாம். சோ இது எல்லாமே அவனுக்கு அந்த நினைப்பு எதனால வருது அப்படின்னா என்கிட்ட பணம் இருக்கு, ஏன்னா நான் பணம் இருக்கிறதுனால நான் என்ன வேணா பேசலாம், இந்த பணம் என்னுடைய பெயரை காப்பாத்திரும். நான் யாரா இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்திருக்கேங்க. சுப்ஹானல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் காப்பாத்திட்டோம். போயிருக்கப்போ பாத்தீங்கன்னா அந்த பணம் இருக்கக்கூடிய மனிதர்களை சுற்றி 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 மனிதர்கள் பேசக்கூடிய அந்த நிலை பாத்தீங்கன்னா பணம் இல்லாதவங்க ஒரு ஓரத்துல மூலையில உட்கார்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய திருமண வீடுகள்ல நான் போய் பார்த்த விஷயங்கள் இதெல்லாம், மண்டபத்துல நான் பார்த்த விஷயங்கள் இதெல்லாம். அல்லாஹ் எனக்கு எவ்வளவு மனசங்கடம் இருந்துச்சு பாத்தீங்களா. அவங்க உட்கார்ந்து இடத்த விட்டு வரமாட்டாங்க எந்திரிச்சு. அல்லாஹ் அதிலிருந்து இருந்து நம்மை காப்பாற்றுவானா. இது மிகப்பெரிய ஒரு விஷயம், நமக்கு தெரியாமலே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவம். சோ பணம் நம்ம கிட்ட இருந்தாலும் அந்த பணிவு என்பதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இந்த பணம் இருந்தா எல்லாமே எனக்கு கிடைக்கும், பேர் கிடைக்கும், நான் யாரை வேணா மட்டப்படுத்தலாம், நான் தான் பெரியவன், இவன் தாழ்ந்தவன் நினைக்கக்கூடிய இந்த விஷயம் அந்த மனிதனை ஏமாற்றி விடுகிறது, அவனுக்கு கேடுதான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை ஒவ்வொன்றையும் ஆணித்தரமாக அடிச்சு சொல்றான். சோ என்னது? இந்த பணம் என்பது அவனுக்கு ஒரு ஏமாற்றம், இந்த செல்வம் என்பது அவனுக்கு ஒரு ஏமாற்றம். சோ யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத. மூணே 3 வசனம் தான். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே ஆணித்தரமாக அப்பட்டமா கிழித்தெறியும். சோ இன்ஷா அல்லாஹ் இதை போன்ற இந்த மாதிரியான செயல்களில் இருந்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காப்பாற்றி எவ்வளவு உயரத்திற்கு நம்மை எடுத்து சென்றாலும் அவை கண்ணியம் உள்ளவையாக, அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக, மற்றவர்களை கீழ்த்தரமாக பார்க்காதவர்களாக, நன்மையில் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்விடம் உயர்ந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசித்தவர்களாக, நாம் அதிக நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாக, நாளை மறுமைக்காக போராடக்கூடியவர்களாக, ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற துஆவோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.